அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு டிசம்பர் 15 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனம் மறந்த நன்றிகள். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9,987 புள்ளிகள் முடிவடைஞ்சிருக்கு. இது 1 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இன்னைக்கு 6,089 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8 புள்ளிகள் சரிவு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அபுதாபி நேஷனல் டக்காஃபுல் 5 திராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திராம்ஸ் 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 3 திராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இஎஸ்ஜி எமிரேட் 14 திராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. கீதா ஹோல்டிங்ஸ் 16 திராம்ஸ் 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனின்னு பார்க்கலாம். வத்பா நேஷனல் 3 திராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.88% வீழ்ச்சி. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1 திராம் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. தனா கேஸ் 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஹில்லி ஹோல்டிங் கம்பெனி 2 திராம் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 3 திராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. அஜ்மான் பேங்க் 1 திராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. டக்காஃபுல் எமராட் 1 திராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. அல் சலாம் பேங்க் சூடான் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. துபாய் ரெஃபர்ஸ் இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 18 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 கிராம்ஸ் 42 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.7% வீழ்ச்சி. நேஷனல் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. இத்தாமார் பேங்க் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. பிஹெச்எம் கேபிட்டல் 88 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அல்ட்ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 88 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 22 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 85 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ். ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஸ்டேக்கை இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் 40% உயர்த்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வெள்ளிக்கிழமை சந்தை முடிகிற சமயத்தில் ஒரு 17% ஷேரை வாங்கியிருக்காங்க. இதனால் அவங்க ஓவராலாக இன்விக்டஸ் கம்பெனியில் 40% ஷேர்ஸ் வச்சுருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஒர்த்து 420 மில்லியன் ஏஏடின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அலெக்சாண்ட்ரியா கண்டெய்னர் அண்ட் கார்கோ ஹேண்ட்லிங் கம்பெனியில்
ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தாங்க போன நவம்பர் மாதத்தில். அந்த கம்பெனியில் இன்னும் அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து கூட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து 32% டெண்டர் ஆஃபர், ஓப்பன் ஆஃபர், பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக அவங்க வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கன்னா ஈஜிப்டில் இருக்கிற கம்பெனி. இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா 22 ஈஜிப்சியன் பவுண்டு வந்து ஒரு ஷேருக்காக கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டல் டேக் ஓவர் கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 2026 Q2 வரைக்கும் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஐபி பேங்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. MSCI ESG ரேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து AA வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ வந்து 30.2 இருந்து 16.8 குறைச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து அவங்க தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ரீஜன்லேயே வந்து நல்ல ஹை ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து ஹை ரேட்டிங்கை சஸ்டெயின் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சென்டர் கோட்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கஸ்டோடியன் மற்றும் பிளாக் செயின் இன்டெலிஜென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா இனி ஃப்யூச்சரில் வந்து அந்த ரிலேட்டடான கேசஸ் வரும்போது பிளாக் செயினில் ரிலேட்டடான கேசஸ் இல்லை டிஜிட்டல் தெஃப்ட் அந்த மாதிரியான கேசஸ் வரும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் வந்துட்டு அந்த ரிலேட்டடான ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லி அதுக்கான சப்போர்ட்டுக்கு இப்போது தேர்ட் பார்ட்டி மூலமாக வந்துட்டு இந்த சப்போர்ட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் என்பிடி இன்றைக்கி அவங்களுடைய யுஏஇலேயே முதலாக ஒரு பேங்க் வந்து அவங்களோட பேங்க் பிராண்டட் கோல்டு பார்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எமிரேட்ஸ் என்பிடி கோல்டுன்னு சொல்லி. இந்த எமிரேட்ஸ் என்பிடி கோல்டு வந்து 3 டினாமினேஷன்ஸில் கிடைக்கும். 10 கிராம், 50 கிராம், 100 கிராம்னு கிடைக்கும். இதில் வந்து மெயினாக எமிரேட்ஸ் என்பிடியோட பேங்கோட சீலோட வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாஸ்டாக் துபாய் 500 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு நிகரான பாண்ட்ஸ் வந்து மஜித் அல் ஃபுத்தைம் வந்து இன்னைக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்துட்டு இஸ்லாமிக் டெப்ட் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங் மொமெண்டமாக இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெட்லேயே க்ளோஸ் ஆகிருக்குது. என்ன காரணம்னா அவங்க வந்து யூஎஸோடைய சில எக்கனாமிக் டேட்டாஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எக்கனாமிக் டேட்டாஸை வச்சு இனி ஃப்யூச்சரில் வந்து யூஎஸ் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகுமா இல்லை மெயின்டைன் ஆகுமா, சேம் ரேட்டு மெயின்டைன் ஆகுமான்ற அந்த ஒரு டென்ஷனில் வந்துட்டு இன்னைக்கு எல்லா மோஸ்ட்லி கல்ஃப் மார்க்கெட்ஸு ரெட்லேயே ட்ரேட் ஆகிருக்குது. அட்ரஸ் டவுன் டவுன் ஹோட்டல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இனி அவங்களுடைய கெஸ்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கள செக்இனை வந்து டிஜிட்டலாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து இங்கே அவங்களுடைய ஹோட்டலுக்கு என்ட்ராகி அதுக்கு அப்புறமா வந்து செக்இன் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப டைம் டிலே ஆகுதுன்னு சொல்லி அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் செக்இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுடைய ரிசல்ட்டுன்னா துபாயோடைய க்ரௌன் பிரின்ஸ் மற்றும் சேர்மன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. துபாய் டிஜிட்டல் ஹோட்டல் இனிஷியேட்டிவ்னு சொல்லி அதோடைய ஒரு பாகமாக வந்துட்டு இந்த அட்ரஸ் டவுன் டவுன் ஹோட்டல் வந்து டிஜிட்டல் செக்இன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் இன்றைக்கி என்னுடைய கண்கள் கேட்டிய சில முக்கியமான யுஏஇ ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் வர்ற ஒரு டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட், கோல்டு ப்ரைஸ் அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட் இன் ஏடி அண்ட் ஐஎன்ஆர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.